திரைப்படத்தில் வேலை பார்த்தது ஒரு பெரிய அருள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கோதண்டம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ்ஸு, குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன், என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேரை போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு வேற ஒரு தளம் கிடைக்கும் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர்னு உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. என் மகன் சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு, என்ன கடலில் தூக்கி போடுவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கள, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியாக, ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால் அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003 2004 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான் இவர் சரவணா இருக்கான்.
நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டுருக்கோம். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்றா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வயினா இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன், இவர் பேரை சொல்லலை, ஆசான்னே சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம் இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதிலிருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீங்கள் கேளுங்க, அவர் என்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாலாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவரை எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார், அப்போவும் பேர சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்குது. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமாக இருக்குது. அங்கே எல்லா பறவைகளும் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாமல் இருப்ப, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால் போகவே முடியாது.
எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார். அப்போ உட்காந்து பேசுகிறோம் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினைச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்கிறானோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர், மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்கே இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் சொன்னார், சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னார், கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொல்லுவார், என்ன செய்ய தயாராகணும் சார். என்ன சார் செய்கிறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல குடிநீர் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, நல்ல உணவு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனால தான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களால தான் நம்ம லைஃப், இவங்கள வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், நம் இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பது தான் இதை சொல்ல வந்தது தான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்கள் இயக்குனர்கிட்ட இது தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசின ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு, எனக்கு ஊருக்கு போனோடனே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. கை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்லை. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனாக போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அப்போ இயக்குனர் என்கிட்ட சொல்றாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதந்தோம். பேசிட்டே போகலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்திச்சது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேற. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு எப்போவுமே டைரக்டர் சொன்னார், சார் நான் வழக்கமாக என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம், அவர் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போது ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மனசு தான் அது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்க அவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்கள். இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதாக தான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை, நாங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேரில் நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்கக்கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்வோம், வெல்வோம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மிக நன்றி ராம் சக்ரி சாருக்கு. என்ன செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்தாங்க. இது ரொம்ப நேச்சுரலான ஒரு வெரி ஹோம்லி அண்ட் ஹோமி ரோல். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஒரு டைரக்டர். தேங்க்யூ.
ஸோ எனக்கு என்னோட இது திறமையை பார்த்து என்னோட ஸ்கில் செட்டுக்காக என்னோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வேலை எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காம டைரெக்டாக பர்சனலாக இன்வால்வ் ஆகி என்னை கைட் பண்ணி இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சார். தென் ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே அந்த ஷூட்டிங் செட்ஸில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் ஃபிகர் அண்ட் கிங் மாதிரி எனக்கு ஃபிகர் வந்துட்டு சமுத்திரகனி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருப்பார். ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் ஓவர் த இயர்ஸ் நாங்கள் இவ்வளோ பழகினது, எங்களோட பாண்டிங் இதெல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும். அக்செப்ட் பண்ணி என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அதெல்லாமே என்ன கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் என்னோட உட்காந்துட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்ட்டு வெரி ஸ்மூத்தாக இந்த இது கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. The next thanks is to the Gautam sir. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ப்ளஸ் என்டையர் டீம் காஸ்ட், லக்ஷ்மி பிரியா, she is such a superb actress, very natural, ஒரு ஹோம்லியான ரோல் அண்ட் her acting is superb. அண்ட் கரண் இது ரொம்ப ஒரு வெரி சிங்க் ஆயிட்டோம் நாங்கள் எல்லாமே அவ்வளோ இதுவாக ஆஸ் அ டீம், வெரி நேச்சுரல். அந்த ஃபியர் அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் டீமாக ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்கோம். வி ஆல்சோ ஜெல் லைக் தேட். நம்மளோட அந்த சிங்க்ரனைசேஷன்ன்றது ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஐ தேங்க் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ press and media, and thank you everybody. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த அழகான கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது படத்தை தாண்டி இந்த மூவியில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய அன்பான ஒரு செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமை நான் நிஜமாவே இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னை வியக்க வச்சிச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஷூட்டில் எல்லாமே பண்ண டீம் இது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா பீச் சைடில் ஷூட் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெயிலில் ஒருத்தர் கூட ஒரு சோர்வடையாமல் ஃபுல்லாக எல்லா நேரமும் ஆனால் சிரிச்ச முகத்தோடையே வேலை செஞ்ச மொத்த டீம் எல்லாம் அங்கே இருக்காங்களா, ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட நான் இந்த செட்டில் வந்து நிறைய அன்பு, எளிமை இருந்துச்சு. அதுதான் எங்கள் படத்துலையும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், யுவராஜன் டீம் எக்ஸலண்ட் ஒர்க். அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா, எவ்வளோ நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், அந்த படத்தோட பாட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு ஜாலி இல்லை, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் பின் மை ஃபேவரட் சாங். இதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் போட்டு கேட்குற பாட்டு தான் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சாங் சார். ஃபைனலாக என்னோட பிளேலிஸ்ட்டில் ரிப்பீட்டில் கேட்க ஒரு பாட்டு இருக்குது எனக்கு. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் எல்லாருமா எந்த வித கவலையும் இல்லாமல், ஐயோ நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கலாமா, அவங்கள கூட்டிகிட்டு போகலாமா, என்ன இருக்கும், அதெல்லாம் எந்த வரியும் இல்லாமல் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம், நிறையா அன்பு நிறைந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்களை ப்ளீஸ் போய் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடையில் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சினிமா ஈவெண்ட்னாலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலகலகலாக சட்டை போட்டிருக்க நிக்கில் முருகன் இன்றைக்கி வந்து வெறும் ஒரு கருப்பு கலரில் போட்டிருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவார். கோதண்டம் அவர்கள் இந்த படத்தை பற்றி நிறைய பேசினார். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்துட்டாரு. நான் அந்த படத்தை பார்க்கல. ஆமாம், முக்கியமான இந்த மொத்த டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கோதண்டம் இவ்வளோ நேரம் பேசினார், அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உண்மையை சொல்லுங்கள். இல்லை இல்லையா? அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம்.
இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அதுக்கான ஒரு கேரண்டி இருக்குது. நான் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல, அதனால் வந்து அது சம்பந்தமாக நான் வந்து பேசுறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர், அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த விழாவை நம்ம வந்து அவரை ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னா இது அவருடைய முதல் ப்ராஜெக்ட். அவருக்கு நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் கம்ப்ளீட்டாக அவ்வளோ நர்வஸாக அவர் பேசும்போது நமக்கு தெரியுது இது வந்து ஒரு முதல் மேடை. அவர் வந்து ஒரு உலக மேடைகள்லாம் போனோம் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்ததுன்னு தெரில. இந்த கம்போசிங் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவாக எடுத்துருக்கோன்னு சொன்னார். அது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஐ மோட், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கம்போசிங்கில் இருக்குது. சும்மா நம்ம கம்போஸர் சாங்னா அதே ஒரு சாங் ஒரு மூடு கொடுத்த உடனே சாங் அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஜென்ரேஷனில் லைவ் ஆர்டிஸ்ட், நேரடி கலைஞர்களை வைத்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க அப்படியே வாசித்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை சேர்த்துருக்கிறது தான் அவர் வந்து மீன் பண்ணார். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வாசிச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு இந்த விழா இந்த மேடையில் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க நேரடியாக வாசிக்கக்கூடிய அவங்களுடைய மூடு, அந்த மூடு மூலயமா அவங்க வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டோன் வந்து உண்மையான ஒரு உணர்வு தரும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ் சாருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு உணர்வு கொடுக்கணும். அது இசையால் மட்டும்தான் முடியும். ஸோ எவ்வளவு எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த படம் வந்து அந்த கம்போஸருடைய தாட் ப்ராசஸ், அந்த வாசித்த அந்த இசைக்கலைஞர்கள் நேரடியாக, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இந்த விழா மேடையில் அது சொல்லணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய உரையில் வந்து நான் 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த மேடைகள் போனாலுமே, எந்த ஒரு சினிமாவில் அடிக்க போனாலுமே முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய நபர் வந்து கனி சார். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரும் சரி, நாங்கள் 2 பேருமே வந்து கேபி சார் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க. அவர் ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்டு, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, மொக்க ஸ்டூடெண்ட் வச்சுக்கேன். ஸோ என்னுடைய முதல் படம் அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு முதல்ல என் படத்தில் டைலாக் சொல்லி கொடுத்தவர் கனி சார் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ அடுத்த படம் அவர் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம். அது ஏன் சொல்லுன்னு கேட்காதீங்க. அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருப்பார். அதிலிருந்து நான் அவரை வந்து தம்பியோ அண்ணனோ சாரோ கூப்பிடுறதில்ல, சலாம் அலைக்கும் பாய். அதுலேருந்து அவர் எனக்கு பாய் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது சலாம் அலைக்கும் பாய் தான் சொல்லிப்போம். அதை நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரராக எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு எடுத்துக்கலாம், இல்லை தம்பின்னு எடுத்துக்கலாம், இல்லையா பாய் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யங்காக அப்படியே ஃபிட்டாக ஒரு யங் பாய் மாதிரி இருப்பார் எங்கள் கனி சார். சலாம் அலைக்கும் பாய். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அவருடைய க்ரோத் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய பல நடிப்புகளில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்டிஃபாக அப்படியே இருப்பார். இந்த படத்தில் மட்டும்தான் பயங்கர லூசனப்பான ஒரு ஆக்டிங், ரொம்ப கேஷுவலாக ஒரு சராசரி ஒரு மனிதனை வந்து ரொம்ப இயல்பாக வந்து இந்த காட்சிகளில் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி அவரை வந்து நம்ம கேமராமேன் சொன்னார் திட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு. அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார்னா அதில் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு லேர்னிங் சென்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்லலைன்னா சொல்ல மாட்டார், தேவையெல்லாம் வரவே மாட்டார். அவங்க பண்ணிட்டு இருக்க விடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு போயிடுவார். அக்கறை இருந்தால் மட்டுமே தான் நெருங்கி வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஸோ அதனால் அவர் திட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று சொல்லுவார் கரெக்டாக இருக்கும், அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அதில் ஏதாவது புதுசாக இருந்தால் அதிகம் கற்றுப்பார். ஸோ தட் இஸ் வாட் கனி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது கூட இந்த படத்தில், அவர் படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனாக அது அவர் கொடுத்துருவார். நிமிர்ந்தனிலேருந்து சரி, போராளிலேருந்து சரி, இப்போ நடத்துகிற ஸ்கூல் பஸ், தொண்டன் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் என்னுடைய முதல் நன்றியை நான் அவருக்கு கண்டிப்பாக என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றாச்சா. 2வது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நடிக்க கார்த்திக் தான் கூடுவோம் சொல்கிறேன். இது வந்து ஒரு இசையமைப்பு இசை விழாவை விட அவருடைய பேர் மாற்று விழாவை தான் நான் பார்க்குறேன். அவர் இனி தான் நம்ம பேர் வைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. காது குத்தியாச்சா? ரைட். சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவரை என்னை கூப்பிட்டோன்னா நான் போய் அவருக்கு பார்க்குறேன். இந்த மாதிரி டேரக்டர் பேர் என்னப்பா வெளியில் தான் கேட்டேன். சார் பேர் கார்த்திக் அப்படின்னாங்க. எங்கே பார்க்குறாரு? உள்ளே இருக்காருன்னு. கதவு இப்படி திறந்தேன். அவர் இப்படி உட்காந்து சேரல, ஹலோ கார்த்திக் அப்படின்னா டக்குனு ஷாக் ஆச்சு.
என்னங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னாரு. உங்கள் பேர் கார்த்திக் தானே அப்படின்னா. ஆமாம் சார் கார்த்திக் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரோல்லாம் சொன்னார். சொன்னேன் சார் என்ன சார் இந்த ரோல் என்ன சார் எனக்கு ஏன் சார் கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சார் இது கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் எமோஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், மக்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்தோம் சார். நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்கு யாருமே கிடைக்கல சார், கரெக்டாக நீங்கள் தான் கிடைச்சிங்க அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் குறைச்சிங்க சார்னாரு. இதுக்கா சார் எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னேன். இல்லை சார் இந்த ரோல் உங்களுக்கு தான் சூட்டும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக எடுத்தார். ஆனால் இன்னொரு சொன்னார், சார் இது கொஞ்சம் ரெகுலராக இருக்க வேண்டாம், இந்த கதாபாத்திரத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வேணும். என்ன சார் வித்தியாசம் நீங்கள் சொன்னாதான் நான் பண்ணேன். இல்லை நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த பெங்களூர் தமிழ் ரொம்ப வைரலாக போயிடுச்சு, அதே மாதிரி இந்த கேரக்டர் கொஞ்சம் பேசி காட்டுங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பேசுகிறேன் சார். என்ன கார்த்திக் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்களா? ஓ கொல்கிறதா கிடைக்காதுன்னு பார்த்துறீங்களா? பெஜார அடிங்க சார், இதை அப்படியே பேசுங்க சார் அப்படின்னாரு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் கொடுத்த டயலாகை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சுருக்கோம். டெஃபினட்டாக இந்த 2 ஸ்க்ரீனிங்கில் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது மக்கள் மத்தியில் போய் நல்லா சேரும்ன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். கார்த்திக் சார் மன்னிக்கவும். ராம் சக்கரி சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் 2 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னும் போது நானும் 2 நிமிஷம் பேசணுமான்னு தெரில. இல்லை ஃபில் பண்ண இந்த டைமிங்க்கு நீ டைம் எடுத்துக்க, எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் பேசினாலும் நீ நிறைய பேசுன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. கணி சார் அவர்களுக்கும் இயக்குனர் இப்போ 2 பேராக ஒருத்தரான்னு எல்லாருக்கும் டவுட்டு. சிலர் வராங்க கார்த்திக் சார்ன்றாங்க, சிலர் ராம் சார்ன்றாங்க. எனக்கு இப்போ டவுட்டு யார் டைரக்டர். அப்போது நான் நடிக்கும் போது அவர் பேர் கார்த்திக், இப்போ அவர் பேர் ராம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருக்காரு. ராம் சாருக்கு நன்றி, தயாரிப்பாளர் அருள் சாருக்கு நன்றி, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் இங்கே வந்திருக்க உங்களுக்கு நன்றி. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபடிச்சு ஷூட்டிங்கில் பேண்டேஜ் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இருக்கிறது நம்ம கேட்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் கூப்பிட்ருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும் இல்லை அதை பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்கார் படத்தை. இந்த லேடிஸ் உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேறு யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி, அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாம சாகுறான் இல்லையா, அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வலியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போ அந்த படத்து மூலிமா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வலி குழந்தை கேட்கும் போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்பது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமாக பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னென்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா, பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி நம்ம எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசொடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி
கணேசர் நிறைய சீனில் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடித்தவங்க யாருமே நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சியாக எதுவும் இருக்காதுங்க. என்னென்னா பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்டில் பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாமல் சாப்பிட்ற உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸு குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ விற்றா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற துறையில் ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணோம். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட் ஒன்றா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலிமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போ இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில் டிக்கெட் பண்ணிங்கன்னா சென்சார் போர்டு, அதுக்கு நிறைய வரமுறை இருக்குது. சென்சார் போர்டில் என்னைக்கு இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதையத்தான் பார்க்க தயாராக இருக்காங்க, நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தேட்டருக்கு வந்தால் தானங்க பார்க்கறதுக்கு, தேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்குது, நல்ல படம் இருக்குது, ரிலீஸ் ஆனதுனாங்க நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர் எங்கே இருக்குது? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறேன். இது உண்மையிலேயே நான் சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு லைஃப் கிடைச்சிடா, இந்த படத்து மூலிமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்போ எவ்வளோ படம் நின்று இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடி ஏறி மைக்கு முன்னாடி வந்துட்டாவே போய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, எப்படா லைஃப்னா இந்த படத்தில் எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலயமா கணேஷ் சார் அவருடைய படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபையே கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இந்த படம் வெளிவந்தப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அதை உடனே சோகமான படம் நினச்சி இது வேறு போட்ட போகிறீங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, என்ன பேசணும்னு தெரியல மைக்கு முன்னாடி வந்துட்டா. அதனால் இது சோகமான படம் இல்லை, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்தை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு முழுசாக நம்புகிறோம். நாங்கள் எவ்வளோ காஸ்ட்லி கேமராவில் எடுத்து எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க. நான் நடித்ததுக்காக கதை விட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதில் விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம ஏதோ ஒன்று பேசி போயிட்டோன்னா நாளைக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னையா போய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியாக சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்கள் கேரண்டியாக வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். பெண்களை நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமா இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துறாங்க,
அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது, இந்த சமூகத்தில் புருஷனை எவ்வளோ உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம்லாம் கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்தில் வந்து நிறைய கதைகளை பற்றி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் சொல்றேன். ஒரு படத்தில் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்துருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு சமுத்திரகனி சாரை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வெறித்தனமான ஃபேனு. இப்போ அவர் கூட நான் படமே நடிச்சிட்டேன். என்னோட எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சாருக்கு வணக்கம். ராம் சக்கரி சாருக்கு நான் கண்டிப்பாக வணக்கம் சொல்லி நன்றி பண்ணிக்கிறோம். சமுத்திரகனி சார் எனக்கு கூட ஜாலியாகவே பழகினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாடா மகனேந்தே சொல்லுவார். சரி, வணக்கம். எனக்கு அம்மாவும் நடித்தவங்களும் சூப்பராக நடித்தாங்க. வணக்கம். தேங்க்யூ. Thank you so much to be part of this film and தெரியல என்ன பேசணும்னு தெரியல. ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க ட்ரெய்லர் சாங்ஸ் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஐ எம் மோர் க்யூரியஸ் டு நோ ஹவு இட் வாஸ். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு ஸ்கோர் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். என் கூட ஜீவன் கூட வந்திருக்கார். இஸ் பீன் அ இன்டிகிரல் பார்ட் ஆஃப் அவர் டீம். தேங்க்ஸ் ஜீவன் அண்ட் மை என்டையர் டீம். நிறையா பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒருத்தர் மீடியாவில் இன்டர்வியூ பண்ணும்போது தெரியல, அவர் ஏஐ மியூசிக் அப்படி போட்டார். ஸோ ஜஸ்ட் சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே லைவ் தான். இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு என்னென்னா வி ஹவ் ஒர்க்ட் வித் லெஜெண்ட்ஸ் லைக் பண்டித் விஸ்வமோகன் பட்ஜி. ஜெய்ப்பூரில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொச்சியில் ரெக்கார்ட் பண்ணோம். சென்னையில் வந்து மனோன்மணி மேம் சாரங்கி ரெக்கார்ட் பண்ணோம். கேபாஜி கிட்டார் ப்ளே பண்ணார், வாசிச்சார். ஃப்ளூட் வந்து நம்ம நவீன் பிஎம்கே சார் மும்பையில் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ இட்ஸ் பேக்ட் வித் என்டையர் லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ். நாம தவிர எல்லாருமே லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் தான் இருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ ஐ எம் ஷுர் நீங்கள் வந்து யூ வில் ஃபீல் குட் அபவுட் த மியூசிக் அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் ரியலி வெல் பை காட்ஸ் கிரேஸ். எல்லாருமே ஐ ஹோப் யூ வில் லைக் இட். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். I welcome our distinguished guest, chief guest, Kani sir, Lakshmi Priya, Abhinaya ma'am, Gopi sir, Godandam, and other technician and press and media. ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது படம். ஃபஸ்ட்டு படம் குறை ஒன்றுமில்லைன்னு ஒரு படம் பண்ணேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா டு கிவ் த சேம் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி ஆல்சோ. And I thank our entire team and our partners, everyone who support us through this journey. இந்த படம் வந்து ஒரு family drama. It will connect everyone. And this is releasing on worldwide on April 3rd. I request all your kind support for the movie. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு மாதிரி உரைகள்லாம் ஆரம்பிச்சது எங்கள் டீம்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனாகவும் மூச்சு வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் தான். பிகாஸ் இது வந்து எங்களுடைய ஃபஸ்ட் மேடைன்றனால. பட் லாஸ்ட்டாக நீங்கள் கேட்ட உரை தான் இந்த நாங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மேடையில் செந்தமிழன் ஐயா கலந்துக்கிட்டது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இறைவனோட அருளால் இந்த படம் எடுக்கப்பட்டதே இந்த மேடை அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காகன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துலேருந்து சில பேர் சமுத்திரகனி சாரோடைய அடுத்த படத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் நடிச்சிருக்காங்க. சார் சில சமயம் உன்னுடைய கேஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் தாண்டி
இந்த படம் மூலயமா செந்தமிழன் ஐயாவுடைய ஒரு பழக்கம், அவருடைய எழுத்துக்கு நான் படுத்தப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் போதும் சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு உறவை அவர்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், என்னுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி முதல் படம் நான் எடுத்தது கார்த்திக் ரவின்ற பேரில் குறையொன்றுமில்லைன்னு எடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த துறையில் நிறைய பேர் கார்த்திக்னு இருக்காங்கன்றதுனால என்னுடைய பேரை ராம் சக்ரின்னு மாற்றணும்னு சொன்னதுனால இந்த படத்துலேருந்து என்னுடைய பேர் ராம் சக்ரின்னு மாற்றிருக்கேன். இந்த இடத்துல இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, என்னுடைய முதல் படம் எடுக்கும்போது சரி நமக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்கல, கடன் வாங்கி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வரும்பொழுது, இல்லை இது நமக்கு கடன் வாங்குறது செட் ஆகாது, அதனால் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணலான்னு சொல்லி ஒரு 60 பேர்கிட்ட கடன் வாங்கி எடுக்கப்பட்ட படம் தான் முதல் படம். அந்த 60 பேருக்கும் நான் இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை அவங்க கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அன்றைக்கி கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு சமுத்திரகனி சாருக்கு அறிமுகப்படுத்தின எங்களுடைய காமன் நண்பர் ஸ்ரீராம் சார், அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அடுத்த படம் முதல் படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு, ஆனால் எடுக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2011. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து தான் இந்த படம் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எங்கேயும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறோம் கிடைக்கல அப்படின்னும்போது ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், சமுத்திரகனி சார்கிட்ட ஸ்கிரிப்டை அனுப்ப முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவர் பண்ணுன்னெலாம் சொல்ல முடியாது, பிடிச்சிருந்தா பண்ணுவார்னு சொன்னார். நான் எனக்கு என்னென்னா எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க இப்போ படிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோடையே சுற்றணும். அதனால் ஸ்ரீராம் சார்கிட்ட சொன்னேன், சார் அவர் படிக்கிறதுக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார், நான் சில விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக எதுவும் இல்லை, அது வரைக்கும் கவலைப்படாமல் இருக்கலான்றதுக்காக தான் சொல்ல சொன்னேன். அவர் மெயில் அனுப்பிச்சு ஒரே நாளில் கனி சார் ஃபோன் பண்ணார், கார்த்திக் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே என்ன அப்படின்னு. அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பேஸில் ஆரம்பிக்கும், அப்புறம் மாறும் சார் அப்படின்ட்டு முழுசாக படிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். கரெக்டாக 3 மணி நேரத்தில் படிச்சுட்டு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை பணம் செல்வமோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த நிம்மதியை பற்றின படம் தானே இதானே நீ சொல்ல வரேன்னு அந்த தீமை வந்து 125 பேஜ் பக்கத்துலேருந்து அதை அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. நீ எப்போ ரெடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல, ஃபோனில் மட்டும்தான் பேசினேன் ஸ்ரீராம் சார்கிட்ட. சார் இந்த மாதிரி நீ ஃபைனான்ஷியலாக ரெடியானா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது அடிக்கடி ஸ்ரீராம் சார்கிட்ட சார் அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவரை நான் பார்க்கல, நேரில் பார்க்கலாமா, இல்லை அவர் சொன்னால் பண்ணுவார், நீ ரெடினா சொல்லு நம்ம ஃபாலோ. ஏன்னா அதுக்கு நடுவில் பவன் கல்யாண் சாரோட படம் பண்ணுறாரு, RRR பண்ணுறாரு, நம்ம இந்த கார்மேனி செல்வம்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையான்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு சார் நான் ரெடி சார் இப்போ பண்ணலான்னு சொன்னோன்னே கூப்பிட்டார் சார். அதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் சாரை பார்க்குறேன்னா, பார்த்த உடனே பண்ணலாம். அன்னைக்கு படித்தது திரும்ப அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்ன இது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பண்ணலான்றது மட்டும் சொன்னார். ஏன்னா அவருடைய மெமரி பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீ இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்க, உன்னால் படம் பண்ண முடியுமா, உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குது, உனக்கு ஃபிலிம் மேக்கிங் தெரியுமா, எதையுமே கேட்கல, இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. அதுவே எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது, எப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய உள்ளுணர்வை நம்பி ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ என்னை நம்பினத்துக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு சமுத்திரகனி சாருக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருக்குன்னு நினைக்கிறேன்.